வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம உடம்பு நார்மலான ஃபங்க்ஷன்ஸை பண்ணுறதுக்கும் அது வந்து ஒழுங்காக இயங்குறதுக்கும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம உடம்புக்கு தேவை. அந்த அத்தியாவசியமான பொருளை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க, நிறைய டாக்டர் சொல்லி கேட்டிருப்பீங்க. வைட்டமின்னு தமிழில் சொல்லுவாங்க. இந்த வைட்டமின்னா என்ன, இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இது வந்து நம்ம உடம்புக்கு எப்படி கிடைக்குது, இதனால் வந்து நமக்கு உடம்புக்கு என்னென்ன ஆகுது, அதுக்கப்புறம் இந்த வைட்டமின்ஸ் வந்து நம்ம உடம்புலேயே உற்பத்தி ஆகாமல் இல்லை வெளியே இருந்து தான் நமக்கு கிடைக்கணுமா, இந்த வைட்டமின்ஸ் வந்து அதிகமாக கிடைச்சா என்ன ஆகும், இல்லை இந்த வைட்டமின்ஸ் கிடைக்கலன்னா நம்ம உடம்புக்கு என்ன ஆகுன்றத பற்றி டீட்டெயிலாக தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ விட்டமின் நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு அத்தியாவசியமான பொருள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க செல்ஸோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அது ரெண்டுத்தையுமே வந்து அது மெயின்டைன் பண்ணுது. அது போக நம்ம உடம்போட பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், நம்ம உடம்போட ஆப்டிமல் க்ரோத், அதோட வந்து ஃபங்க்ஷன்ஸ், அதோட ஹெல்த் எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அது வந்து எல்லாமே கரெக்டாக நடக்கிறதுக்கு, அந்த நார்மல் ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்குமே வந்து விட்டமின் வந்து ரொம்பவே தேவை. இந்த விட்டமின் வந்து ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. வாட்டர் சால்யூபிள் விட்டமின், ஃபேட் சால்யூபிள் விட்டமின் பிரிக்கிறாங்க. வாட்டர் சால்யூபிள் விட்டமின் பார்த்தீங்கன்னா இது நம்ம உடம்புல ரொம்ப நேரம் தங்காது. அது வந்து நம்ம உடம்புல இருக்க வாட்டரோடய வந்து இது சால்யூபிள் ஆகிது கரைஞ்சி போயிடும். அதனால் இது நம்ம தினசரி தேவைப்படும் இந்த வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ். ஆனால் ஃபேட் சால்யூபிள் விட்டமின் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலேயே ப்ரொலாங்காக இருக்கக்கூடியது. அது வந்து நம்ம உடம்புல இருக்க லிவர்லையும் அடிப்போஸ் டிஷ்யூஸ், ஸ்கின்னு கீழே இருக்க திசு பகுதி, அது வந்து அடிப்போஸ் டிஷ்யூ, அதுலேயும் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இது வந்து நம்ம உடம்புல கொஞ்ச நாளைக்கு இருந்து தான் போகும் அந்த ஃபேட் சால்யூபிள் விட்டமின். வாட்டர் சால்யூபிள் விட்டமின் வந்து நம்ம உடம்புக்கு தினசரி தேவைப்படும். ஏன்னா அது வாட்டரில் சால்யூபிள் ஆகி போயிடும். ஃபேட் சால்யூபிள் அப்படி கிடையாது, ப்ரோலாங்காக இருக்கும். இப்போ இந்த வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ் என்னென்ன, ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ் என்னென்னது பார்ப்போம். ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ அண்ட் விட்டமின் கே. இந்த 4 வந்து ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ். இது வந்து நம்ம உடம்புல வந்து ப்ரோலாங்காக தங்குறதுக்கான விஷயம் இருக்குது. லிவர்லையும் அடிப்போஸ் டிஷ்யூலையும் இருக்கும். வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ் என்னென்னா விட்டமின் பி அண்ட் விட்டமின் சி. விட்டமின் பிலேயே வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் B1, B2, B3, B5, B6, B7, B9, B12 இத்தனை இருக்குது விட்டமின் பிலேயே. ஸோ இந்த விட்டமின் பி அண்ட் விட்டமின் சி வந்து வாட்டர் சால்யூபிள் விட்டமின். இது நமக்கு தினசரி தேவைப்படும். ஏன்னா இது வாட்டர் சால்யூபிள்ன்றதுனால கரைஞ்சி போயிடும். நமக்கு வந்து தினசரி இது தேவைப்படும். இந்த விட்டமின்க்கெல்லாம் வந்து ஒரு பேர் இருக்குது. விட்டமின் B1, B2, இந்த நியாசின், பயோட்டின், விட்டமின் B12 இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. அது அந்த விட்டமின் பி பற்றி முழுசாக ஒரு வீடியோ போடும்போது அதில் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். பட் இதுதான் வந்து வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ் அண்ட் ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ். சரி, இந்த விட்டமின்ஸ்லாம் நம்ம உடம்புக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலேயே வந்து ப்ரோட்டீன் மாதிரி இந்த விட்டமின் வந்து சிலது உற்பத்தி ஆகிறது கிடையாது. நமக்கு வந்து வெளியே இருந்து டயட்டில் இருந்து தான் வந்து விட்டமின், மோஸ்ட் ஆஃப் த விட்டமின்ஸ் வந்து நமக்கு வெளியே நம்ம சாப்பிட்ற பொருள்லேருந்து தான் கிடைக்குது. 1-2 விட்டமின் தான் வந்து நம்ம உடம்புலேயே உற்பத்தி ஆகுது. அதை பற்றி வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம பாடியே சிந்தசிஸ் பண்ணுற, அதாவது நம்ம பாடியே உற்பத்தி பண்ணுற விட்டமின் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா விட்டமின் B3 நியாசின், விட்டமின் B7 பயோட்டின், விட்டமின் பியில் வருது. அடுத்து விட்டமின் கே, அடுத்து விட்டமின் டி. இதெல்லாம் வந்து நமக்கு நம்ம பாடியிலேயே வந்து உற்பத்தி ஆகுது. எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த விட்டமின் கேவும் விட்டமின் B7 பயோட்டினும் வந்து நம்ம கட் பாக்டீரியா, நம்ம குடலில் இருக்க பாக்டீரியா மூலியமாக நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் விட்டமின் டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸாக கேள்விப்பட்டிருப்பீங்க. சன்லைட்லேருந்து நமக்கு சன்ஷைன் விட்டமின் சொல்லுவாங்க. அதை சன்லைட்லேருந்து கிடைக்குது. அதை பற்றி டீட்டெயில் நான் வேறு வீடியோவில் சொல்கிறேன். இந்த விட்டமின் B3 நியாசின் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட் ட்ரிப்டோபான் ஒன்று இருக்குது. அந்த அமினோ ஆசிட் மூலியமாக நமக்கு அந்த விட்டமின் B3யும் கிடைக்குது, நியாசின். ஸோ இந்த விட்டமின்ஸ் தான் வந்து நம்ம உடம்புலேயே வந்து நமக்கு கிடைக்குது சிந்தசிஸ் ஆகி. இது தவிர்த்து மிச்சம் இருக்க எல்லா விட்டமினுமே வந்து நம்ம சாப்பிட்ற பொருளையும் நம்ம டயட் மூலியமாக தான் கிடைக்குது. அதனால தான் வந்து நல்ல காய்கறிகள், நல்ல பழங்கள், நல்ல வந்து சாப்பாடுலாம் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா விட்டமின் வந்து அவ்வளோ முக்கியம். அது வந்து நமக்கு வெளியே டயட்டில் இருந்து தான் கிடைக்குது. ஸோ இந்த விட்டமின்ஸ் தவிர்த்து இந்த விட்டமின் B3, B7, விட்டமின் கே, விட்டமின் டி, இந்த விட்டமின்ஸ் தவிர்த்து மிச்சம் இருக்க எல்லா விட்டமின்ஸுமே நமக்கு நம்ம சாப்பிட்ற பொருள் மூலியமாக தான் கிடைக்குது. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஏன் நம்மளால் மிச்ச விட்டமின்ஸ்லாம் வந்து நமக்கு உற்பத்தி பண்ண முடியல, நம்ம பாடியால் சிந்தசிஸ் பண்ண முடியல, ஏன் இந்த விட்டமின்ஸ் மட்டும் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து லேக் ஆஃப் என்சைம்ஸ். இந்த விட்டமின்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு, அந்த ரா மெட்டீரியல்லேருந்து விட்டமினாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு என்சைம்ஸ், கோ என்சைம்ஸ் தேவை. அதெல்லாம் வந்து நம்ம உடம்புல கம்மியாக இருக்குது. அது இல்லாமல் அந்த ரா மெட்டீரியலே நம்ம உடம்புக்கு சில விட்டமின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சில ரா மெட்டீரியல்ஸ் நம்ம உடம்புக்கு இல்லை. இதை தவிர்த்து வேறு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹியூமன் எவால்யூஷனை வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து மனிதர்கள் வந்து பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு வரும்போது அந்த சிந்தசைஸ் பண்ணுற, அந்த விட்டமின் சிந்தசைஸ் பண்ணுற அந்த ஒரு எபிலிட்டியும் வந்து போயிடுச்சு. மிச்ச விட்டமின்ஸ் சிந்தசைஸ் பண்ணுற எபிலிட்டி, இந்த எபிலிட்டிஸ் தான் வந்து இந்த ஒரு 2-3 விட்டமின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண தான் முடியுது, நம்மளால் சிந்தசைஸ் பண்ண முடியுது. மற்ற விட்டமின்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த எபிலிட்டி வந்து நமக்கு அந்த எவால்யூஷன், ஹியூமன் எவால்யூஷனால் வந்து போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த விட்டமின்ஸ் நம்ம உடம்புல வந்து அதிகமாயிட்டாலோ, இப்போ இந்த விட்டமின்ஸ் வந்து நம்ம உடம்புல கம்மியாயிட்டாலோ என்னென்ன ஆகுன்றதை பற்றி பார்ப்போம். விட்டமின்ஸ் வந்து நம்ம உடம்புல எப்போ அதிகமாகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ். வாட்டர் சால்யூபிள் விட்டமின் வந்து நம்ம உடம்புல எப்போவுமே அது தினசரி கரைஞ்சி போயிடுது, ஏன்னா வாட்டர் சால்யூபிள் இல்லையா. ஆனால் ஃபேட் சால்யூபிள் விட்டமின் வந்து நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகும்னு முன்னாடியே சொல்லியிருந்தால. ஸோ நம்ம இந்த ஃபேட் சால்யூபிள் விட்டமின் வந்து அதிகமாக எடுத்துக்கும் போது, இந்த விட்டமின் ஏ, டி, இந்த ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு அதிகமாக கிடைக்கும் போது அது வந்து அதிகமாக ஸ்டோர் ஆகுதுல்ல. இந்த கண்டிஷன் வந்து ஹைப்பர் விட்டமினோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதனால் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அதிகப்படியாக வந்து நம்ம விட்டமின்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இந்த பிரச்சனை வரும். இப்போ நம்ம உடம்புக்கு தேவையான அளவு விட்டமின் கிடைக்கல, போதுமான அளவுக்கு விட்டமின் கிடைக்கலன்னா அதை விட்டமின் டிஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. உடம்புல வந்து விட்டமின் பற்றாக்குறை ஏற்படுறது. ஸோ இப்போ என்னென்ன காரணங்களால் விட்டமின் டிஃபிஷியன்சி ஏற்படலாம்னு பார்த்தீங்கன்னா மால் நியூட்ரிஷன், மால் அப்சார்ப்ஷன். மால் அப்சார்ப்ஷன்னா நம்ம உடம்பால் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டிலேருந்து, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து விட்டமினை பிரித்து எடுத்துக்க முடியல. அந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, பொதுவாக அந்த கிரானிக் டயரியா, ரொம்ப நாளாக வயிற்று பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, அந்த
ஜீரண பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மால் அப்சர்ப்ஷன் இருக்கும். ஸோ அதனாலே விட்டமின் டெஃபிஷியன்சி வரலாம். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா கிரானிக் ஆல்கஹாலிசம், குடிப்பழக்கம் இருக்கிறவங்க, ரொம்ப நாளாக குடிப்பழக்கத்தில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த விட்டமின் டெஃபிஷியன்சி ஏற்படலாம். அதுக்கப்புறம் பாவர்ட்டி, ஏழ்மை. விட்டமின் வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிட்னா காய்கறி, பழங்கள், இந்த மாதிரி க்ரீன் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி இருக்கிற நிறையா இதுலேருந்து தான் கிடைக்கும். ஸோ ஆப்வியஸாக ஏழ்மையில் இருக்கவங்களால அதை வந்து நிறையா சாப்பிட முடியாது. ஸோ விட்டமின் டெஃபிஷியன்சியை தவிர்க்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. தினசரி வந்து நிறைய காய்கறி சாப்பிடணும், ஏதாவது ஒரு பழம் சாப்பிட்டோம்னா வந்து நமக்கு விட்டமின் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த வாட்டர் சால்யூபிள் விட்டமின் மெயினாக நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் விட்டமின்னா என்ன, விட்டமின் வந்து நம்ம உடம்புக்கு எப்படி கிடைக்குது, அதில் என்னென்ன டைப் இருக்குது, அது அதிகமாக இருந்தால் என்ன, கம்மியாக இருந்தால் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த விட்டமினே வந்து ஒரு விட்டமின் பற்றியுமே ஒரு வீடியோ போடலாம் இருக்கேன். என்னை பற்றி அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ இருக்குது, அதை பற்றி சொல்கிறதுக்கும் அவ்வளோ இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி விட்டமின்னா என்னென்னு ஒரு ஐடியா வரணும்ல. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.